ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டான கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே 1/4 கப் அளவுக்கு பச்சை பருப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 6 மீடியம் சைஸ் கத்திரிக்காவை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அடுத்து உருளைக்கிழங்கு ஒரு 10 பல் பூண்டை உரித்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் குக்கருக்கு மாற்றிட்டு ஊற வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கீரை கடையிற மண் சட்டியில் இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை வதக்கிட்டு கடைஞ்சி வச்சுருக்க கடைசலை சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான கத்திரிக்காய் சாம்பார் ரெடி.